லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்படி எலியும் பூனையுமா இருந்த இருவருக்கும் இடையில திடீர்னு ஒரு பாசம் வருதே, இது என்ன கூட்டணி கணக்கா அப்படிங்கிற சந்தேகம் நேற்று ஒரே மேடையில் அமர்ந்ததுனால எழுந்திருக்கு. இல்லை, இதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இதுக்கு காரணம் திமுக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் வேறு, அவர்களுடைய கருத்தியல் வேறு. அவர்கள் எங்கள் இனத்தின் எதிரி, அவர்களோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு களத்தில் நிற்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. சீமான் அவர்கள் மேலே நாம் தமிழ் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்ன சீமான் அவர்கள் தானே, அப்ப இப்போ ஏன் சொல்ல மாட்டாரு? இப்போ பாஜக தொண்ணி நிற்க மாட்டாரு, என்ன உறுதி, என்ன நிலைப்பாடு? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கல. ஆமா, இல்ல அது இயக்கம். ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல சொன்னார்ல, நான் உங்களுக்கு அப்ப பண்ணுனேன், நீங்க இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்ல. இல்ல தங்கச்சி, நான் சொல்றதை கேளுங்க. நான் கூப்பிடுறேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரட்டும், ஐயா எடப்பாடி அவர்கள் வரட்டும், 2 பேரையும் உட்கார வைப்போம். உங்க 2 பேருக்கு என்னையா வித்தியாசம்னு கேளுங்க. கொள்கை ரீதியான வித்தியாசம். நீங்க 2 பேரும் என்ன, நீ என்ன பெரிய கொள்கையை சொல்லிட்ட, நீ என்ன அந்த கொள்கையை நீ மீறி நீ என்ன புதுசா கொள்கை சொல்ற, 2 பேரும் சொல்லிருங்க பாப்போம். சும்மா திமுகவினர் நடத்துகிற, தமிழ்நாட்டில் நடத்துகிற பள்ளியில் அல்லது கல்லூரியில் தமிழ் பயிற்று மொழியா இருக்கா? அப்புறம் என்னடா சொல்றீங்க? ஒரு மொழி கொள்கை தானடா உங்க கொள்கை, ஆங்கிலம் தானடா பயிற்று மொழி. வெக்கம் கட்டவங்களா? என்னத்துக்கு இருமொழி கொள்கை ஏன் சொல்ற? வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான களஞ்சியம் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. கடந்த 2024 தேர்தல் வரைக்கும் சின்னம் கூட கொடுக்காம கடைசி நேரத்தில் சின்னம் மாற்றப்பட்டு அப்படியே தேர்தல் நேரத்தில் கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்தாலும் மற்றவை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு 26 தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னாடியே டிமாண்ட் அதிகரிச்சிருச்சோ. எல்லாரும் நாம் தமிழரோட அதிமுக கூட்டணி, நாம் தமிழரோட பாஜக கூட்டணி, நாம் தமிழர் விஜய், திமுக தவிர இந்த எல்லாரோட நீங்க கூட்டணின்னு சொல்றாங்களே, அதான் என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அபரிதமான வளர்ச்சி, மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற நன்மதிப்பு, மக்களினுடைய பேர் ஆதரவு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிற மக்கள் நல போராட்டங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சமி நில மீட்பு போராட்டம் நடத்துகிறார். அதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, அது பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதியினரையும் அழைத்து அந்த மேடையில் பஞ்சமி நில மீட்பு என்பது தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பேச வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து கைது செய்யப்பட்டும் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற போட்டுங்களை கையகப்படுத்தி சிதைக்கிறது, அதை ஏலம் விடுற வேலையை இலங்கை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மீனவர் சமூகம் இன்றைக்கி ஆதரவற்ற ஒரு நிலையில் அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு பெரிய ஆதரவு மாநாட்டை ராமேஸ்வரத்தில் போய் முன்னெடுக்கிறாரு. இந்த திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மாநில அரசு மௌனம் காக்கிற போது, மாநில அரசு அதை ஒரு வார காலகட்டங்களுக்குள்ளே அதை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விடலைன்னா, பிரச்சனைக்குரிய 2 சமூகங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்கலைன்னா நான் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ தொடர்ந்து மக்களோட மக்களாக அவர் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய இந்த வளர்ச்சி என்பதும் இந்த போராட்டங்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால எல்லாருடைய பார்வையும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை மையம் கொண்டு இருக்குது. இது இயல்பானதாகத்தான் நான் கருதுறேன். அண்ணாமலை அவர்கள் ப்ரௌட் கன்னடிகா, நீலாம் உன்னுடைய ரத்தத்தில் முதல்ல தமிழ் ரத்தம் ஓடுதான் முதல்ல செக் பண்ணுன்னு சொன்ன சீமான் அவர்களா இருக்கட்டும், தெரியாத ஊருக்கு எங்க போனா என்ன, தெரிஞ்ச ஊருக்கு போகணும்னா தான் வழி தேவைன்னு சொன்ன சீமானை விமர்சிச்சு அண்ணாமலையா இருக்கட்டும், இப்படி எலியும் பூனையுமா இருந்த இருவருக்கும் இடையில திடீர்னு ஒரு பாசம் வருதே, இது என்ன கூட்டணி கணக்கா அப்படிங்கிற சந்தேகம் நேற்று ஒரே மேடையில் அமர்ந்ததுனால எழுந்திருக்கு. இல்லை, இதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இதுக்கு காரணம் திமுக. திமுக? ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கடந்த 2-3 தேர்தல்களில் ஒரு பொய்யான பரப்புரையை முன் வச்சு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கை நாம் தமிழர் கட்சிக்கு செல்லாமல் தடுத்து
அவர்கள் அபகரித்து கொண்டிருந்தார்கள். அது என்ன அந்த பொய்யான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் சீமான், நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு அபத்தமான பொய்யை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் கூட நாகரிகமற்று, ஒரு ஜனநாயக பொறுப்பற்று திமுகவினுடைய மூத்த தலைமைகள் கூட நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பிஜேபி பி டீம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது மக்கள் மத்தியில் வந்து வெட்ட வெளிச்சமாகி போச்சு. பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற எங்கள் இனத்தின் எதிரி இந்துத்துவ சக்திகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம். தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர சைவர்கள் அப்படின்னு முழக்கமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை இப்படி அபாண்டமாக பி டீம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு காலாவதி ஆகிவிட்டதால் அந்த குற்றச்சாட்டு இனி எழுப்ப முடியாது என்கிற ஒரு நிலை உருவான போது என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 26 தேர்தலில் இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கும் கிறித்துவ மக்களுடைய வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக வரப்போகுது. எப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை இஸ்லாமிய மக்கள் கடுமையாக நம்புகிறாங்க, தங்களுக்கான பாதுகாப்பாக அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவி இஸ்லாமிய மக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் கிடந்து வாடுறாங்க, அவங்க எந்த குற்றமும் செய்யாதவர்கள், அப்பாவிகள் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர்கள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு இஸ்லாமியரை கூட விடுதலை செய்யலை. மோடி அவர்கள் குஜராத்தினுடைய பிரதமராக இருக்கிற காலகட்டத்தில் நடந்த கலவரத்தில் இஸ்லாமியர்கள் குறிவைத்து மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய பெண்கள் உயிரோடு நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் ஆவணப்படுத்தி பிபிசி நிறுவனம் ஒரு ஆவணப்படத்தை வந்து வெளியிட்டுச்சு. அந்த ஆவணப்படத்துக்கு கேரளாவில் பெரிய வரவேற்பு கொடுத்து அந்த மாநில அரசு, பினராயி விஜயனுடைய அரசு மாநிலம் முழுவதும் அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுன்னா அதுக்கு தடை விதிச்சு. சென்னையில் ஒரு கல்லூரி மாணவர்கள் லேப்டாப்பில் உட்காந்து அந்த ஆவணப்படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள லேப்டாப்பை பறிமுதல் செய்து அந்த மாணவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிச்சு. புரியுதுங்களா? சரி, அடுத்து இதுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்வினையாற்றுச்சு அப்படின்னா, அந்த ஆவணப்படம் ஆங்கிலத்தில் இருந்தது, அதை முழுதுமாக தமிழ்படுத்தி அதை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் பொதுமக்களுக்கு பார்வைக்கு நாங்கள் வந்து கொண்டுட்டு போனோம். புரியுதுங்களா? இன்றைக்கு வரைக்கும் அது இணையதளங்களில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பதிவு இணையதளங்களில் நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சினிமாவில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க, அடுத்தடுத்து அம்மா சென்டிமெண்ட் படமாக வரும். அடுத்து அது ஒரு 10-15 படம் வந்தோடனே மக்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், அம்மா படத்தை பார்க்க மாட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்ட்டு என்ன செய்வாங்கன்னா உடனே தங்கச்சி சென்டிமெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி பிஜேபியின் பி டீம் என்பது தோல்வி அடைஞ்சதுனால அடுத்தது கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. சீமான், நாங்கள் தான் சொன்னமே, சீமான் வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகிறாரு. இந்தோ பாருங்க, ஹெச் ராஜா சீமானை வந்து இவர் வந்து ஒரு தேச விரோதின்னு சொன்ன ஹெச் ராஜா, நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொன்ன ஹெச் ராஜா இன்னைக்கு சொல்றாரு சீமான் எங்கள் நண்பர் அப்படின்னு சொல்றாருங்க. நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தாலும் நமக்கு தானே அப்படி கனெக்ட் பண்ணிக்க தோணுது மக்களுக்கு. என்னன்னா, பெரியார் குறித்த விமர்சனம், அதுக்கு வந்து பாஜகவுடைய ஆதரவு, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்ததா ஒரு கசிந்த தகவல்களா இருக்கட்டும், ஒரே மேடையில் அண்ணாமலையும் சீமானும் பாஜகவை வளர்த்தது, பாஜகன்னு ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில் நிரூபிச்சது அண்ணாமலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இதெல்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. அதுதாங்க சொல்றேன், இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய். இதை ஏன் பரப்புறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் ஐபிசி தமிழில் நான் பதிவு செய்கிறேன், தேர்தல் 2026 வரப்போகுது, தேர்தல் நெருங்கும் போது திமுக என்ன பேசும் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன். அதாவது என்னென்னா, இப்போ வந்து அதுக்காக நாங்கள் இப்போ அண்ணாவை தாக்குகிறோம், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் போகிறதுக்காக நாங்கள் கலைஞரை தாக்குறோம், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் போகிறதுக்காக நாங்கள் பெரியாரை தாக்குறோம். இதெல்லாம் இவங்க முன்வைக்கிற தவறான பொய்யான கருத்து. நாங்கள் இப்போ சொல்கிறோம், நாங்கள் பெரியாரை ஏற்க மறுப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை ஏற்க மறுப்பதற்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒன்று,
நாங்கள் வந்து எங்கள் தாய்மொழி தமிழை அவர் இழிவு செய்தார், தமிழ் இலக்கியங்களை மிகவும் கேவலமாக பேசினார், தமிழ் மொழியை யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதுதான் எங்களுடைய முகம், எங்களுடைய அடையாளம். புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களை பெண்களை அவர் இழிவு செஞ்சார். இப்படி எங்களுடைய குற்றச்சாட்டு, எங்கள் இனத்தின் மீது அவர் கொண்ட வன்மத்தை நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் முதல்ல வந்து ஹிந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கி 4 ஆண்டு காலம் நடத்தினது ஈவேரா. ஆகவே நாங்கள் ஈவேரா அவர்களை ஏற்க மறுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு நாங்கள் சொன்ன காரணங்களுக்காக ஈவேரா அவர்களை எதிர்க்குது இல்லை. அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார். இங்கே வாழுகிற பிராமின்களை அவர் பாம்பை கண்டால் விட்டுவிடு, பாப்பானை கண்டா அடுறான்னு சொன்னார். இந்து மத சித்தாந்தங்களை, சனாதன தர்மத்தை தீயிட்டு கொளுத்தினாரு, அவரை ஏற்க மறுத்தாரு. அப்படிங்கிறதுக்காக தொடக்கத்திலிருந்து இந்துத்துவவாதிகள், சனாதனவாதிகள், ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார இயக்கங்கள் ஈவேரா அவர்களை எதிர்க்கிறாங்க. ஆனா சமீபத்தில் திருமண நிகழ்வுல பார்த்து அண்ணா விட்டுறாதீங்க, என்ன இப்படியே இருங்க, இன்னும் போராடுங்கன்னு அண்ணாமலை பேசின விஷயங்களா இருக்கட்டும், நேத்து மேடையில 2 பேரும் ஒருத்தவங்க புகழ்ந்து பேசின விஷயங்களா இருக்கட்டும், இப்படி பார்க்கிறப்போ என்ன திடீர் மாற்றம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல 2 பேரும் ஆக்ரோஷமா ஒருத்தவங்க திட்டிருக்காங்க. என்ன பண்ணிட முடியும், நீ ப்ரௌட் கன்னடிகான்னு சொன்னவர் தானே, உன்னால எத்தனை அதிகபட்சம் மேக்ஸிமம் 2026 வரைக்கும் தாங்குவியா, அதுக்கப்புறம் என் கூட தான் சேர்ந்து நீ ஆடு மேய்க்க வரணும் அப்படின்னு சீமான் அவர்கள். இல்லம்மா, அதுதான் நான் சொல்றேன், திரும்பவும் நான் அதை தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் வேறு, அவர்களுடைய கருத்தியல் வேறு, அவர்கள் எங்கள் இனத்தின் எதிரி, அவர்களோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு நாங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கட்சி தொடங்குற காலத்தில் அண்ணன் நல்லா கேட்டுங்க, கட்சியை தொடங்குறார் 2010 மே மாதம் 18ஆம் தேதி மதுரையில் அண்ணன் கட்சி தொடங்கும் போது ஒரு பேர அறிவிப்பு செஞ்சார். அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் திராவிட கட்சிகளோடோ அல்லது தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்காது. இது எங்கள் அண்ணன் செஞ்ச பேர் அறிவிப்பு. இதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கோ, எவ்வளவு நாள் இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பிறகும் நாம் தமிழர் கட்சி இருக்கும். அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பயணத்தில் அதனுடைய உயிர் கொள்கை, தேசிய கட்சிகளோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டோம், நீங்க சொல்றீங்க திராவிட கட்சிகளோடும் நாங்கள் ஒருபோதும் கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா திமுக வந்து திரும்ப சொல்லுது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே திமுக சொல்கிறத தான் என்கிட்ட கேட்குறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த தேர்தல் யுத்தியா அது என்ன செய்யுதுன்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு களத்தில் நிற்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. இதில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒன்று. இப்போ கிட்டத்தட்ட அவங்க கூட்டணி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடமும் சொல்லுது, அதிமுகவும் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்குது. அவங்க போய் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, இது நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் திமுக சந்திக்காத பெரும் எதிரியா உருவெடுத்து நிற்கிது. திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரி நாம் தமிழர்னு சொல்றீங்களா? ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு புதிய கட்சி உதயமாகும். அந்த புதிய கட்சி என்ன செய்யும்னா, இந்த திராவிட சக்திகளுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுக்கும், ஒழிச்சு விடுவோம், திராவிடத்தை ஒழிச்சு கட்டாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கும். குறிப்பாக திமுகவை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கும். அப்போ வந்து திமுகவோ அல்லது அதிமுகவோ கையை கட்டிட்டு சைலண்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா, இன்னும் கொஞ்சம் நல்லா குரல் கொடு, நல்லா பேசு, இன்னும் கொஞ்சம் நல்ல திட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் வரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தேர்தல் வரும், அது பாமகவாக இருந்தாலும் சரி, அது விசிகாவாக இருந்தாலும் சரி, அது ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அது கமலஹாசன் அவர்களோட கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களோட கட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நடந்துச்சு. இது வரைக்கும் வரலாற்றில் இதுதான். ஒரு தேர்தலில் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது, மக்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்க மாட்டார்கள். அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, சர்வைவல் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, உடனே யாராவது ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணியில் போயிடுவாங்க. ஒன்று திமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க. இந்த ஆக்டபஸ் இருக்குல்ல, இந்த ஆக்டபஸ் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டே இருக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் வெற்றி தோல்வி இருக்குல்ல, அது ஏற்படுத்துகிற அதிர்ச்சி மீள்றதுக்குள்ள இவங்க இந்த ஆக்டபஸ் கிட்ட நெருங்கிடுவாங்க. ஒன்று இதுகிட்ட நெருங்குவாங்க, இல்லைன்னா இதுகிட்ட நெருங்குவாங்க. நெருங்கின உடனே கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணும், தன் கரங்களை வச்சு அப்படியே பிடிச்சிரும். உள்ள பிடிச்ச உடனே அப்படியே ஜீரணிச்சிரும்.
அதன் பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தனித்து நிற்கிறத பற்றி நீங்கள் சிந்திக்கவே முடியாது. ஆனால் சீமான் அவர்கள் மேலே நான் தமிழ் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்ன சீமான் அவர்கள் தானே, அப்போ இப்போ ஏன் சொல்ல மாட்டாரு? இப்போ பாஜக துணை நிற்க மாட்டாரு, என்ன உறுதி, என்ன நிலைப்பாடு? கட்சி இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொல்லும்போது அவர் கட்சியை ஆரம்பிக்கல. ஆமா இல்ல, அதுவும் இயக்கம். ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல சொன்னார்ல, நான் உங்களுக்கு அப்ப பண்ணனேன், நீங்க இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்ல. இல்ல தங்கச்சி, நான் சொல்றதை கேளுங்க. இந்த 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 வாதங்கள் எல்லாமே முனை மழுங்கி போன வாதங்கள் தான், புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்துல கூட்டணியில நிக்காதுங்க. கூட்டணியில நிக்குங்கிறது தாங்க இந்த 2 ஆக்டோபஸோட கனவு. இந்த ஆக்டோபஸ்கள் அதிர்ச்சி அடைஞ்சு இப்ப நிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1% வந்தபோது பேசாம இருந்தாங்க. அதுவே வந்து 4% போது பேசாம இருந்தாங்க. அதுவே 6% போது பேசாம இருந்தாங்க. இப்போ 8.22% வாங்கி தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்றான்ல, இப்பதான் விஸ்வரூபம் எடுத்து நிக்கி நாம் தமிழர் கட்சி. அப்ப கூட அவங்க கொஞ்சம் அசங்கமா தான் இருந்தாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சுல்ல, அதுல பெரியாரை திட்டிவிட்டார்ல, பெரியார் பிறந்த மண்ணு, அங்க நீ மண்ணை கவ்வுவ அப்படின்னு சொல்லி விதவிதமா டிசைனா ஆட்களை இறக்குனாங்க. அவங்களும் வந்து மண்டை வெடிக்கிற அளவுக்கு சீமான திட்டி கத்துனாங்க. வெற்றி டெபாசிட் கிடைக்கல. இல்ல, வெற்றி டெபாசிட் வந்துங்க, ஒரு பக்கம் வந்து நீங்க 15 பேர் நின்றுட்டு ஒரு கயிறை இழுப்பீங்க, ஒரு பக்கம் ஒருத்தன் தான் இழுத்துக்கிட்டு இருப்பான். இவன் ஏன்டா இழுக்கலன்னு கேட்டீங்கன்னா, உங்களை விட சிந்திக்க தெரியாதவர் உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? 15 கட்சி கூட்டணி வந்து ஒன்னா நின்றுட்டு இழுக்கிறாங்க, நாங்க ஒரு ஆளு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி அந்த ஒரு ஆளு வந்து தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க எந்த நம்பிக்கையில போயிட்டே இவ்வளவு பெரிய 15 பேரை கூப்பிடணும்ல? அப்போ இந்த 15 பேர் இருக்காங்கல்ல, இந்த 15 பேரையும் சக்தி இழக்க வச்சிருவோம். கால் நடுங்கி கீழே விழுவுற அளவுக்கு நாங்கள் சக்தி பெற்று வந்துருவோம். எத்தனை தேர்தல் இது வரைக்கும் காத்திருக்கு? அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த ஆக்டோபஸ் கிட்ட போய் நாங்கள் மாட்டிக்கணுமா? அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லாமல் போகணும், அதானே ஊடகங்களோட விருப்பம். நான் சொல்றேன், இவ்வளவு தெளிவாக சொல்றேன். இது வரைக்கும் சரித்திரத்தில் இதாங்க நடந்திருக்கு. மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? திருமாவளவன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, என்ன ஆனாங்க? இப்போ வரைக்கும் எம்பி எம்எல்ஏ இருக்காங்களே திருமாவளவன் அவர்கள், இருந்து என்ன பண்றாங்க? குரல் கொடுக்குறாங்க. சட்டப்பேரவையா இருக்கட்டும், நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்குறாங்க. என்ன நாம் தமிழர் அதுக்கு வெளியில தானே பேச முடியுது, உள்ள போய் பேச முடியலையே. தங்கச்சி, அதுக்கு தான் கட்சியா? ஒரு கட்சி அதுக்கா? கேட்டா கூட்டணி தர்மம் தடுத்து நிறுத்திடும். கூலிப்பட தொடர்ந்து கூலிப்பட மர்டர் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிங்க யாரு களத்தில் இறங்கி போராடினது சொல்லுங்க? இங்க வந்து சாராயத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு இந்த அமலாக்கத்துறை சொல்லுது. கூட்டணியில் இருக்கிற யார் இறங்கி அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தது தெரியாதா? தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? அது அயோக்கியத்தனம், மக்களை ஏமாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடுங்கிறது கூட்டணியில் இருக்கிற யாருக்கும் தெரியாதா? கூட்டணியில் இருப்பவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த கோவிலை வந்து திறந்து விட சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அது மூடி கிடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அதற்கான போராட்டங்களை ஏன் முன்னெடுக்கல சொல்லுங்க பாப்பா? நீங்க கூட்டணியில் இருக்கும்போது 517 வாக்குறுதியை கொடுத்தீங்களே, அது ஒன்றை கூட நிறைவேற்றலையே. நீட்டு தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செஞ்சிருவோம்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? இதை கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் ஏன் கேட்கல? கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? கூட்டணியில் நாங்கள் 4 எம்எல்ஏ சரி பெஞ்சு தட்டலாம். கட்சி முதன்மை கட்சியை வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக வரணுங்க. அப்போதாங்க ஒரு கையெழுத்தில் தமிழர்களுடைய தலையெழுத்து ஒன்றை மாற்ற முடியும். அதுக்காக களத்தில் நின்று இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு புதிய கருத்தியலை மக்கள் மத்தியில் வச்சு 36 லட்சம் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிற தமிழக வரலாற்றிலே ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்க இவ்வளோ தெளிவா விவரமா சொல்றீங்க. எப்படி பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்து திமுக காரணம் சொன்னீங்களோ, அதே இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது நாம் தமிழர் மேலனா, திமுகவுடைய பி டீம் நாம் தமிழர் காரணம் ஏன்னா அவர் ஏன் கூட்டணி வைக்க மாட்டாரா? திமுகவுடைய வாக்குகள் எதிர் வாக்குகள் பிரிஞ்சு இருக்கு. இல்ல இது இங்க இல்லைன்னா மேலோட்டமாவே எல்லாத்தையும் பாக்குறீங்க. நுட்பமா பார்க்கணும். நுட்பமா பாத்தீங்கன்னா தான் அரசியல் வந்து புரியும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊண்ட முடியல. இதுக்கு காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றீங்க. இது போன்ற ஒரு மிக மோசமான பார்வை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அப்ப யார் காரணம்னு நீங்க சொல்லுங்க? நாம் தமிழர் கட்சி தான் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறதே வந்து 2 கட்சி தான் இங்க இருக்கு. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. எப்படி மாறி மாறி வருது? இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியாம மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு முடிவு எடுப்பாங்க. வரட்டும்டா தேர்தல் வரட்டும் இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தேர்தல் வந்தோடனே இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க என்னதான் கதறினாலும் இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எதிர்த்து யாரா இருக்கான்னு பார்த்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. உடனே அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக அதே அட்டூழியத்தை தான் அவனும் செய்வான். இவங்க 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. நான் கூப்பிட்றேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரட்டும்,
ஐயா எடப்பாடி அவர்கள் 2 பேரையும் உட்கார வைப்போம். உங்கள் 2 பேருக்கு என்னையா வித்தியாசம்னு கேளுங்க. கொள்கை ரீதியான வித்தியாசம் நீங்கள் 2 பேரும் என்ன? நீ என்ன பெரிய கொள்கையை சொல்லிட்ட, நீ என்ன அந்த கொள்கையை நீ மீறி நீ என்ன புதுசாக கொள்கை சொல்கிற? 2 பேரும் சொல்லிடுங்க பார்ப்போம். சும்மா 60 வருஷமா தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு இருக்கு இந்த 2 கட்சியும். இவங்களுக்குள்ள என்ன பெரிய கொள்கை வித்தியாசம் வந்துச்சு? அப்போ இந்த மக்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த இவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவில் 3ஆவதாக நாம் தமிழர் கட்சி இல்லாமல் இருந்திருந்தா இந்த 2 பேரையும் பிடிக்காதவர்கள் இருக்காங்கல்ல, இந்த 36 லட்சம் பேர், இவங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அவர்களை உள்ள வரவிடாம, காலை வைக்க விடாம, அடிச்சு வெளியில கோட்டுக்கு வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் நிறுத்தி வச்சிருக்கு. பாஜகவே அதிமுக கூட தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்கள வந்து உள்ள விடாம ஏங்க இப்பதானங்க கூட இருக்காங்க? போன தேர்தலில் யாருங்க கூட இருந்தது? அவங்க கூட இருந்துச்சா? அதிமுக போன தேர்தல் இருந்துச்சா? 21ல இருந்தாங்க, 19லயும் இருந்தாங்க, அதற்கு முன்னாடி தான் இல்லாம இருந்தாங்க. அதை தான் நாங்கள் சொல்றோம். எந்த மாநிலத்திலையும் அவங்க கரத்தை நீட்டி எல்லாமா இப்போ மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்களோ அதை இங்கே பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. திமுகவை எதிர்வாக்குகளை பிரிச்சு சதைச்சு திமுக அடுத்தடுத்து ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே சீமாந்தாப்பான்றாங்க. இல்லை, நீங்கள் இது வந்து ஒரு கால்குலேஷனில் வந்து இது வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் வந்து எங்களுடைய நோக்கம் என்னென்னா திமுகவை நாம் என்ன சவால் விடுறோம். நாங்கள் திமுகவுக்கு என்ன சவால் விடுறோம்னா, நீ வந்து பாரம்பரியமிக்க ஒரு கட்சிங்கிற, இந்த மக்களுக்கு நாங்கள் நிறைய நல்லது செஞ்சுருக்கோங்கிற அப்படின்னு சொன்னால் வா, தனிச்சு வா. அந்த கூட்டணியில் இருக்குல்ல, அந்த கூட்டணிக்கு அவங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி வாக்குகளை பிரித்து கொடுங்க. திமுகவோட வாக்கு எங்களை விட கம்மியாக தான் இருக்கும். என்னங்க 35% வாக்கு அவங்க வாங்கியிருக்காங்கங்க. அதில் 15 கட்சி கூட்டணி இருக்குங்க. அந்த கூட்டணிக்கு எல்லாம் 2% பிரித்து பிரித்து கொடுத்தீங்கன்னா கூட எவ்வளோ வரும் திமுகவுக்கு? இதெல்லாம் சும்மா அந்த கூட்டணி இது எங்கேருந்து ஆரம்பிச்சு? உங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் ஒருவேளை அதிமுக கூட்டணி போன முறையில் ஒரு 5-2.5% போனாங்க. அது இங்கே வந்திருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஆட்சி, உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம்னு கிடைச்சிருக்கும்ல. தங்கச்சி, இது வந்து 2 விஷயம் தங்கச்சி. நாங்கள் வந்து அரசியல் வியாபாரம் பண்ணவல்ல. இங்கே இருக்கிற அரசியல் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கவன்லாம் வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தங்கச்சி. திமுக உட்பட அதிமுக உட்பட இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் மக்களை ஏமாற்றி அரசியல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வியாபாரிகள் அல்ல, நாங்கள் போராளிகள். நாங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும். இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை கூத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து 50 ரூபாய் வந்து கேஸ் சிலிண்டருக்கு விலை ஏறி இருக்கு. மாநில அரசு சொல்லுது ஒன்றிய அரசு காரணம்னு, ஒன்றிய அரசு சொல்லுது மாநில அரசு காரணம்னு. நம்ம என்ன கேட்குறோம்னா, திமுகவை பார்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைச்சிருவோம்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களான்னு கேட்குறேன். ஏன் குறைக்கல? அப்போ சும்மா தேர்தல் நேரத்தில் ஏதாவது சும்மா சொல்கிறதா? இந்த மக்கள் கேட்டாங்களா? நான் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கேட்டுச்சு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா? உங்கள் அமைச்சர் என்ன சொல்கிறாரு? 1000 ரூபா வாங்கினீங்களா? செல்ஃபோன்லாம் ரீசார்ஜ் பண்ணிங்களா? ஜாலியாக லவ்வர்ட்டெல்லாம் பேசுனீங்களா அப்படிங்கிறான். இந்த எல்லாம் அமைச்சரா? இவரெல்லாம் கல்வித்துறையினுடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சரா? வெக்கம் இல்லையா திமுகவுக்கு? நான் கேட்குறேன். அதுக்கு தான் 1000 ரூபா கொடுத்தீங்களா நீங்கள்? அப்போ மக்கள் விரும்புகிற எதையும் செய்யாமல் மக்கள் விரும்பாததை செஞ்சு இந்த மக்களை நீங்கள் வந்து தொடர்ந்து ஏமாற்றிருக்கீங்கல்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கூட்டணியில் போயிட்டு 5 சீட்டு வாங்கிட்டேன், நான் 10 எம்எல்ஏ வாங்கிட்டேன், 2 எம்பி வாங்கிட்டேன், 4 எம்எல்ஏ வாங்கிட்டு இது இந்த அவமானகரமான இந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். 26ல் நாம் தமிழர் ஒரு இவ்வளவு நாள் கட்டமைக்கப்பட்ட ஒரு ப்ரொபகண்டாவோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி அது எல்லாமே ஒரு சித்திரம் அவங்களா கட்டமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுப்படை இவ்வளவு நாட்கள் நாம் தமிழரை நம்பி சீமானுடைய பேச்சை நம்பி ஒரு பெரிய இளைய தலைமுறை இளைய கூட்டம் ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏமாற்றப்பட்டது வெளியில உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் யாராவது ஒரு ஆள் ஒரு கட்சி கிட்ட வந்து பணம் வாங்குவார் சீமான், அந்த கட்சிக்கு எதிரான அவங்களுக்கு ஆப்போசிஷனுக்கான ஓட்டுகள் வந்து பிரிப்பாரு. அவர் எந்த கூட்டணிக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவரை நம்பி போறவங்க எப்பவுமே அதிகாரத்துக்கு வர முடியாது. இதுதான் அவருடைய வாழ்நாள் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் நாம் தமிழர்ன்றாங்க. இது எப்படி முடக்க போறீங்க தங்கச்சி? அப்படி வந்து சிந்தித்தவர்கள் எல்லாரும் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்க. அண்ணன் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, மே 18க்குள்ள என் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், நாம் தமிழர் கட்சி வெல்லாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வந்து இந்த மாதிரி தனித்து நின்று நாடகம் ஆடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னோட பயணிக்க விரும்பாதவர்கள்லாம் மே 18க்குள்ளே வெளியில் போயிடலாம். இல்லைன்னா நானே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன், கட்சியை விட்டு நீக்கி விட்டுருவேன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கவனுங்க லிஸ்ட்டு என்கிட்டையும் இருக்குது. நான் இப்போ கட்சியை விட்டு வெளில தூக்கி விட்டுருவேன். இது ஒரு போராட்டம், இது ஒரு போர்க்குணமிக்க ஒரு போர் படையினுடைய செயல்பாடு, ஒரு மக்கள் இராணுவத்தின் செயல்பாடு.
இங்கே உக்காந்துக்கிட்டு வியக்கியானம் பேசிக்கிட்டு கூட்டணி அரசியல், அதிமுக அரசியல், திமுக அரசியலை வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறவன் எவனும் இந்த கட்சியில் பயணிக்க முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு அண்ணன். எங்கள் கட்சியின் தலைவர் டிக்ளேர் பண்ணுறாருங்க. எத்தனையோ தடவை சொல்லிட்டார், ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும். பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிறவன் சிந்திக்கிறதுக்கெல்லாம் டிரைவர் ஓட்ட முடியாது, லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு. அப்போது சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவு தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் என் தாய்மொழி தமிழ்மொழி இன்றைக்கு கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு, அதை மீட்கணும். இன்னைக்கு இருமொழி கொள்கைங்குது திமுக. எந்தெந்த மொழி தங்கச்சி சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தமிழும் ஆங்கிலமும் சொல்றாங்க. தமிழ் வந்து திமுகவினர் நடத்துகிற தமிழ்நாட்டில் நடத்துகிற பள்ளியில் அல்லது கல்லூரியில் தமிழ் பயிற்று மொழியா இருக்கா? அப்புறம் என்னடா சொல்றீங்க? இருமொழி கொள்கை என்னடா இருமொழி கொள்கை? ஒரு மொழி கொள்கை தானடா உங்க கொள்கை. ஆங்கிலம் தானடா பயிற்று மொழி. வெக்கம் கட்டவங்களா? என்னத்துக்கு இருமொழி கொள்கைன்னு ஏன் சொல்ற? 3000 பள்ளிக்கூடத்தை அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அரசு பள்ளிக்கூடங்களை வந்து ஆங்கில வழி பள்ளிக்கூடமா மாத்திட்டாங்க. தமிழ் வழியில படிக்கிற பிள்ளைங்கள் சும்மா கொஞ்சோண்டு இன்னமும் மீதம் வச்சிருக்காங்க அரசு பள்ளி கொஞ்சம். அதுலேயும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சொற்பம். கிராமம் வரைக்கும் நீங்கள் ஆங்கில வழி பள்ளிகளை துவங்கி வச்சுட்டீங்க. அப்புறம் என்ன இருமொழி கொள்கை உங்களுக்கு? கருணாநிதியினுடைய பேத்தி செந்தாமரை நடத்துகிற பள்ளியில் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்களா? ஒரு பாடமாவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? அப்புறம் என்ன இருமொழி கொள்கை? இதையெல்லாம் மாற்றணும். தமிழ் வழியில் தான் கல்வி அப்படின்னு மாற்றணும்னா போய் கூட்டணியில் போய் நாங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் நாங்களும் செய்யணும். அதைத்தான் நீங்கள்லாம் விரும்புகிறீங்களா? ஓகே, அப்போ இவ்வளோ விஷயங்கள் அடுக்குறீங்க. அதுக்காக எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. நீங்களுமே 1000 விளக்கு தொகுதியுடைய வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளிவந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கால அவகாசம் நிறையவே இருக்கு மற்ற கட்சி. ஏன்னா அவங்களாம் கூட்டணி பேசணும், யாருக்கு எந்த தொகுதின்னு பிரிக்கணும், அதுக்கப்புறம் வேட்பாளர் போட்டி போட்டு அறிவிக்கணும். இப்பயே உங்களுக்கு எந்த காம்படிஷனும் இல்லை, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. என்ன பண்ண போறீங்க? எப்படி நாங்கள் 60 வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அண்ணன் அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அறிவிக்காமல் மீதி தொகுதி வேட்பாளர்கள் எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணி அண்ணன் வச்சுருக்காங்க. இதுக்காக 4 தடவை ஊராக கலந்தாய்வுக்கு போயிருக்காங்க. அப்போவும் கூட திமுக சொல்லுது நாங்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறோம், நாங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறோம். ஏன் தெரியுமா இதை சொல்லுது? நான் அதை தொடங்கினேன், முடிக்கிறேன். இப்போ ஏன் சொல்லுவாங்கன்னா, இதை எது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா, நாங்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. இவங்க திமுகவோட போகிறாங்க, இவங்க அதிமுகவோட போகிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் 234 தொகுதிக்கும் அறிவித்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கூட்டணிக்கு போக முயற்சி செய்தார்கள், ஆனால் இவர்களை யாரும் ஏற்கவில்லை, அதனால இவர்கள் தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு மிக மோசமான ஒரு அப்பட்டமான கட்டுக்கதையை கட்டி நாம் தமிழரை வீழ்த்தணும்னு இவங்க நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் கிடையாது. இப்போ நேற்று பேப்பரில் செய்தியாக வருதுங்க, 25 பேர் போட்டு செய்தியாக வருது. மொத்தம் 60 பேர் நாங்கள் அறிவிச்சிட்டோம்னு சொல்கிறோம். இன்னும் மீதி பேர்னால் 234 தொகுதிக்கும் லிஸ்ட் எடுத்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் அதை ஆய்வு பண்ணி அண்ணன் அறிவிப்பாங்க. இதுக்கு அப்புறமும் சொல்கிறாங்கங்க, நாங்கள் வந்து அதிமுக அடுத்து கூட்டணி போகிறோம், நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி போகிறோம்னு. இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கு மேலே எப்படி நாங்கள் இவர்களை அவமானப்படுத்த முடியும்? அதிமுகவோட கூட்டணி போகிறோம், திமுகவோட கூட்டணி போகிறான்னு சொல்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி நாம் தமிழர் கட்சி பதில் சொல்லும்? பேப்பரில் அறிவிச்சிருச்சு. இப்போ நான்லாம் 1000 விளக்கு தொகுதியில் 3 மாதமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் 1000 விளக்கு தொகுதியினுடைய வேட்பாளர்னு தெரிஞ்சு இன்றைக்கு 1000 விளக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிற மதிப்புக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்கள் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது ஜெனுனா எங்களுக்குள்ளே உள்ள நட்பில் நான் தான் 1000 விளக்கு தொகுதியினுடைய வேட்பாளர்னு தெரிஞ்சு வாழ்த்துக்கள் தோழர் அப்படின்னு எனக்கு வந்து செய்தி வந்து போட்டாங்க. நாங்கள் முக்கியமான செய்திகளை பகிர்ந்துக்குவோம். அவர் தொகுதியில் செய்கிற வேலைகள் குறித்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து அவர் பகிர்ந்துக்குவார். அப்போது 3 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து நான் 1000 விளக்கு தொகுதியில் அந்த தொகுதி மக்களோடு மக்களாக நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இதே போல் தான் இந்த 60 வேட்பாளர்களும் அவங்க தொகுதியில் மக்களோடு மக்களாக நின்று நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து நீ வந்து இந்த பக்கம் கூட்டணிக்கு போகிற, அந்த பக்கம் கூட்டணிக்கு போகிறேன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன். ஓகே, அறிவிச்சாச்சு. இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்குது. எப்படி வெற்றியை நோக்கிய பயணமாக கொண்டு போய் அதை வெற்றி அப்படிங்கிற இலக்கில் முடிக்க போகிறாங்க? இந்த முடியாது தங்கச்சி ₹1 பணம் கொடுக்காம, குவார்டர் வாங்கி கொடுக்காம, கோழி பிரியாணி வாங்கி கொடுக்காம, ஆள் பட அம்பு எதுவுமே இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 14 பேர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கோம். ஒரு தொகுதியில், ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு காசு கொடுக்காத வெறும் கருத்துக்களை மட்டுமே முன்வைத்து மக்களை சந்தித்த ஒரு பிள்ளைக்கு அவங்க வந்து 1 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 50,000த்துக்கும் மேற்பட்ட வாக்கை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பல தொகுதிகளில் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா?
அதனால தான் 8.22% எங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு ஒரே ஆள் தான் இதுக்கு வந்து காரணம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் விதைக்கிற விதைகள் இருக்கு பாருங்க, விதைத்த நாங்கள் உறங்கினாலும் நாங்கள் விதைத்த விதைகள் வந்து ஒருபோதும் உறங்காது, அது முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா சொல்கிறது? அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம், புதுசாக கருத்துக்களை எங்கள் அண்ணன் விதைத்து கொண்டே இருக்கிறார். அவர் விதைக்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு அருகில் போய் சொன்னோம்னாவே போதும். அவர் தூரத்தில் நின்று சொல்கிறாரு, அதை உள்வாங்கி நாங்கள் மக்களின் காதில் போய் சொல்லுவோம், எங்கள் அண்ணன் வந்தால் இதெல்லாம் செய்வார், நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை தமிழ் மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் தமிழ் மக்களோடு கூட்டணி வச்சு நிற்கிறோம். 36 லட்சம் பேர் எங்களை ஆதரிச்சிருக்காங்க. அதை 1 கோடி பேரை நாங்கள் ஆக்கிடுவோன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா 1.1% வாக்காக இருந்தபோது ஏளனமாக பேசிய ஊடகங்கள், ஏளனமாக பேசிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் 8.22 வாங்கியிருக்கிறத எப்படி நம்ப முடியாமல் நிற்கிறாங்களோ, ஈரோடு கிழக்கில் நாங்கள் வந்து 16% வாக்கை வாங்கிய போது எப்படி வாயடைத்து போய் நின்னார்களோ, அதே மாதிரி 2026 கோட்டையில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான அமருவார். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. போட்டியிட்ட முதல் தேர்தலையே வெற்றி அடைஞ்சிச்சு பஞ்சாபில் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி. எப்படி முடிஞ்சிச்சு? அதால் தனிச்சு தான் நின்றுச்சு. அப்போ தனிச்சு நிற்பது என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுகிற ஒரு செயல்பாடு. கூட்டணி சேர்ந்து கும்மி அடிக்கிறது அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிற செயல்பாடு. அந்த மக்களை ஏமாற்றுகிற அந்த ஈனத்தனமான வேலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் போகாது. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.